சார் இந்த வண்டி வந்து 2 நாள் ஆகுது. ஹெட்லைட் ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன் சார் 2 நாள் ஆச்சு? 2 நாள் இல்லை தம்பி, 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரம் ஆயிடுச்சா? நீ கவனிக்கல, இருக்கிற வேலையில் மறந்துட்ட நீ. இந்த ஹெட்லைட் ப்ராப்ளம் வந்தது. பர்டிகுலர் என்ன ப்ராப்ளம்னா, ஹை பீம் நீ ஸ்விட்சிங் பண்ணினா லைட் எரியாது. அதான் அந்த ஃபால்ட்டு. ஓகே. என்னன்னா இப்போ டயக்னோஸ் பண்ணுறது அன்றைக்கே பண்ணிட்டோம். ஓகே. கஸ்டமர் வந்து 2 நாள் எடுத்துட்டாரு. ஓகே ஓகே. இதில் என்ன ஃபால்ட்டு சார்? இதில் வந்து இதோ பாருங்க, இந்த சுவிட்சு தான் போயிடுச்சு. அது சுவிட்சு பேர் சார்? காம்பினேஷன் சுவிட்சு. ஓ ஓகே சார். அதை மாட்டிடலாம், வாங்கி செகண்ட் ஹேண்டில் வாங்கி மாட்டி, இல்லை புதுசாக வாங்கி உடனே மாட்டிடலாமா சார்? இது என்ன? கரெக்டு தான் தம்பி, புதுசு செகண்ட்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கி போட்டலாங்கிறது கரெக்டு தான். கஸ்டமர் துட்டு தரணும்ல. எவ்வளோ சார் காஸ்ட் இது? இதுவா, நான் அவர்கிட்ட சொன்னேன், அவருக்கு மயக்கம் வந்துருச்சு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உனக்கு மயக்கம் வந்தால் பார்ப்போம். 20,000 ரூபாய். 20,000 ரூபாயா? பா, தமிழ்நாட்டில் பாதி பேருடைய சம்பளம், 1 மாதம் சம்பளம். கரெக்டு தான் தம்பி, காரு வாங்கும் போது அதை தெரிஞ்சு வாங்கணும். அதை நீங்கள் கவனிக்காமல் வாங்கிடுறீங்க, சில பேர் வாங்கிடுறாங்க சார். இதில் என்ன இப்போ இது மாற்றுறதுல எதுவும் டிஃபிகல்ட்டி வேறு எதுவும் இருக்கா சார்? கஸ்டமர் துட்டு கொடுத்தா மாற்றிடலாம். ஓகே சார். ஆக்சுவலி கஸ்டமர் இப்போ வந்து பார்த்தோன்னா பணம் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த ஓஎம் வாங்கிட்டு புதுசு வாங்கி போகிறதுக்கு கொடுக்கல. ஓகே. சரி, 20,000 ரூபாய் அஃபோர்ட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் தெரிஞ்சு தானே. இப்போ நாமளே கார் வச்சுனா கூட 20,000 ரூபாங்கிறது, அது ஒரு ஹை பீம் ஏரியில் அப்படிங்கிறதுக்கு 20,000 ரூபாய் கொஞ்சம் காஸ்ட்லி தான். செகண்ட்ஸ் வாங்கி போட சொல்லியிருக்காரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, செகண்ட்ஸ் இது வரைக்கும் நான் வந்து 4 வாங்கி போட்டேன்ப்பா. ஓகே. 4மே இதில் வந்து பார்த்தோன்னா, இப்போ ஹை பீம் வந்து பார்த்தோன்னா பொசிஷன் பண்ணால் ஹை பீம் எரிய மாட்டேங்குது. நீ இப்போ 4 வாங்கி வந்தல, அதில் ஒன்று வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணால் ஹை பீம் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, ஒன்று ரியர் லைட் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, ஒன்று சுத்தமாக எதுவும் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. சரியா? இது மாதிரி இப்போ 4 வாங்கிட்டு வந்து போட்டு இப்போ ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ 5ஆவதாக நாளைக்கு ஒருத்தர் ஒன்று தரன்னு இருக்காரு. அது போட்டால் தான் ஓகே ஆச்சுன்னா தான் இதை அனுப்ப முடியும். இது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இது கஷ்டம். அப்புறம் இன்னும் 1 வாரம் ஆகுமா சார் இதை சரி பண்ணுறது? அப்போ 1 வாரம் இல்லை, 2 வாரம் ஆகுமா கூட தெரியாது. ஏன்னா நமக்கு சோர்ஸ் உள்ளவங்க பார்த்து தான் தராங்க. ஆனால் செகண்ட் மார்க்கெட்டில் கொடுக்குற ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எதுவுமே அவங்களுக்குமே வந்து பார்த்தோன்னா எது சரியாக இருக்கும் எது தப்பாக இருக்கும்னு எதுவும் தெரியாது. சரியா? என்ன நம்ம கொடுக்குற சோர்ஸ் பீப்புளை வந்து பார்த்தோன்னா திருப்பி கொடுத்தா ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வேறு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை விட தாண்டி நமக்கு வந்து போர்ட்டர் சார்ஜ் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுது. நீங்கள் 1 வாரங்கிற இல்லையா, எனக்கு இப்போ அதிகமாக பெயின் என்னென்னா அந்த போர்ட்டர் சார்ஜ் ஜாஸ்தி ஆகுது. ஓகே. என்ன பண்ணுறது? நம்ம வந்து பார்த்தோன்னா எப்படியாச்சும் இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். கஸ்டமர் அதுக்காக 20,000 ரூபாய் கொடுத்து வாங்க சொல்லி வற்புறுத்த முடியாது. பார்க்கலாம், அடுத்த வாரத்தில் இந்த வண்டி ரெடி ஆகிடும் நம்புகிறேன். அடுத்த டைம் நீ இந்த கேட்குறது, அடுத்த வாரம் நீ கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே அனுப்பிச்சி விட்லாம். சரிங்களா? ஓகே. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே. வீவர்ஸ், இப்போ தம்பி கேட்டார் இல்லையா ஏன் 1 வாரம் இருக்குன்னு. இப்போ எங்களுக்குமே இது ப்ராப்ளங்க. 1 வாரம் இருக்குன்னா 1 வாரம் இந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்குது. எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுது. சரிங்களா? செகண்டு கார் வாங்குறவங்க எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் கார் வாங்கும் போது உங்களுடைய பட்ஜெட்டில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் லோ பட்ஜெட்டில் வாங்குறீங்க அப்படின்னும் போது பிராண்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த மாதிரி ஜெர்மன் கார்ஸ்லாம் வாங்குறதுக்கு கார்லாம் சூப்பராக இருக்கும், நான் அதெல்லாம் சொல்ல வரல. ஆனால் ஜெர்மன் கார்ஸு நீங்கள் அமெரிக்கன் கார்ஸ்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு ஹுண்டையோ மாருதியோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸு கொஞ்சம் காசு கம்மியாக கிடைக்கும். சரியா? என்ட்ரி லெவலில் வாங்குகிற எல்லாருமே பெட்ரோல் காராகவும் அதே சமயத்தில் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா மாருதி ஹுண்டை வாங்குறது மோர் அட்வைசபிள். இல்லை நான் இப்படி தான் வாங்குவேன்னா இதெல்லாம் இவ்வளோ பேமெண்ட் கொடுத்து ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி உங்களை ஏற்படுத்திட்டு காரை வாங்குங்க. சரிங்களா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.